பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் முழுவதும் நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வருகிற காரியம் மப்பும் மந்தாரமும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நேற்று ஒரு நல்ல மந்தாரத்தை உங்களுக்கு சொன்னேன். ஏனென்று சொன்னால், உதயம் ஆகிற போது செவ்வானமும் மந்தாரமும் வந்தால் மழை வரும் என்று சொல்லுகிறீர்களே. ஏன்னா செவ்வானமும் மந்தாரமும் வந்தால் மழை வரும். அப்போ அந்த மந்தாரம் நல்லது என்பதை சொன்னேன். ஏன்னா நம்முடைய ஆண்டவரை சூழ்ந்து மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்து இருக்கிறது என்று சொன்னேன். கர்த்தர் சீனாய் மலையில் இறங்கும்போது கூட அங்கு மந்தாரம் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் உஷ்ணமான வேளைகளில் அந்த மந்தாரம் வந்தால் நமக்கு நல்லா இருக்கும். கடினமான சூழ்நிலைகளில் மந்தாரம் வரும்பொழுது நமக்கு நன்மையாக அது அமையும். நேற்று நன்மையான மந்தாரத்தை சொன்னேன். இன்றைக்கு தீமையான ஒரு மந்தாரத்தை சொல்லி உங்களை தேவன் பக்கமாய் திருப்ப விரும்புகிறேன். முக்கியமான காரியம், இன்னும் ஒரு தீமையான மந்தாரம் ஏன் வருகிறது என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளில் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தை துவங்குகிறார். அப்படி துவங்கும்போது, அதாவது 13வது அதிகாரத்தில் தான் அவரையும், அதாவது பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்திற்கு பிரித்து விடுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ ஊழியத்துக்கு புறப்பட்டு போகிறாரு. போகிற வழியில் அங்கு ஒரு மனிதனை சந்திக்கிறார்கள். அதாவது நான் ஏற்கனவே ஒரு நாள் பேசியிருக்கிறேன், விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியூ பவுல்னு போட்டிருக்கோம். அந்த செர்கியூ பவுல் கூட ஒருத்தன் இருக்கான். அவன் யாருன்னா, கள்ள தீர்க்கதரிசியான ஒரு யூதன். அந்த யூதனை குறித்து பவுல் ஒரு காரியத்தை சொல்லி அவன் மீது வருகிற ஒரு தண்டனையை சொல்கிறாப்புல. நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 10-11 வாசிக்கிறேன். எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகஞ்சனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாகு கொடுக்கிறவர்களை தேடினான். கவுனிங்க, யார் இவன்? ஒரு யூதன், ஆனால் கள்ள தீர்க்கதரிசி. இப்போ பவுல் சொல்றாரு, இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வருகிறது, நீ சில காலம் சூரியனை காணாமல் குருடனாயிருப்பாய் என்று சொல்லும் பொழுது உடனே இருளும் மந்தாரமும் அவன் மேல் விழுந்தது. அவனுக்கு பார்வை போய்விட்டது. அவன் கைலாகு கொடுக்கிறவர்களை தேடினான் என்று வேதம் சொல்லுது. அப்போ நல்லா கவனிக்கணும். இங்கே ஒரு மந்தாரம் வருகிறது, இருளும் மந்தாரமும் வருது. இந்த மப்புங்கிறதே இருட்டு தான், இருட்டு மாதிரி தான் அப்படி இருக்கும். மப்பும் மந்தாரமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மப்பும் மந்தாரம், மேகம் மந்தாரம், செவ்வானம் மந்தாரம், இருளும் மந்தாரம். இதை பிரித்து பேசலாம், நமக்கு நேரம் இல்லை. கொஞ்சம் கவனமாக கவனிங்க. ஏன்னா இவன் மீது மந்தாரம் வந்தது என்று எழுதப்பட்டிருக்கு. சீயோன் குமாரத்தியை கர்த்தர் மந்தாரத்தினால் மூடினது போல இந்த மனிதனையும் மந்தாரம் வந்து மூடியது. மந்தாரம் வந்து மூடினபடினாலே அவன் பார்வையை இழந்தான், அவன் குருடனாய் மாறினான். நன்றாய் கவனியுங்கள். அப்போ இது தீமையாய் வந்த ஒரு மந்தாரம், தீமை செய்கிற ஒரு மந்தாரம். நேற்று பார்த்த மந்தாரம் மழையை கொண்டு வந்தது. இந்த மந்தாரம் இவனுடைய பார்வை இழப்பதற்கு ஏதுவாயிற்று. கொஞ்சம் யோசிங்க. அப்போ ஏனையா இவனுக்கு இந்த மந்தாரம் வந்தது? இவன் கர்த்தருடைய செம்மையான வழியை புரட்டினான், கள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தான், நீதிக்கெல்லாம் பகஞ்சனாய் இருந்தான். ஐயா, ஒருத்தன் கிறிஸ்தவன் அப்படின்னா அவன்கிட்ட நீதி இருக்கணும், அவன் அநியாயத்தை விட்டு விலகணும். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் அநியாயத்தை விட்டு விலகாமல் நீதி செய்யாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் தேவனுக்கு பகஞ்சன். சரியா? நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை இல்லை, நீங்கள் பிசாசினுடைய பிள்ளை என்று வேதம் சொல்லுது. எழுதப்பட்டிருக்கு, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகஞ்சனே, கர்த்தருடைய செம்மையான வழியை புரட்டுவதை விட்டு ஓய மாட்டாயோங்கிறாரு.
அப்போ இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இவன் பிசாசின் மகன், கள்ள தீர்க்கதரிசி. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னால் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருக்கலாம். ஒரு ஊழியக்காரர் போடுறாரு, அசிங்கமாக ஒரு வார்த்தை பேசுகிறாரு. ஏன்னா அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை நீங்கள் பார்க்கலாம், அவருடைய உடல் மொழிகளை நீங்கள் பார்க்கலாம், யூடியூப்பில் வரும். கடந்த நாளில் ஒரு வார்த்தை, சென்னையில் இந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவாங்க. அந்த வார்த்தையை ஃபுல் பீட்டில் நின்று பயன்படுத்தி அசிங்கமாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், இவர் கர்த்தருடைய செம்மையான வழியை புரட்டுகிறார். இவர் தேவனுடைய பிள்ளை இல்லை, இவர் பிசாசுக்கு இடம் கொடுக்குறாரு, பிசாசின் மகனே அப்படிங்கிறாப்புல. நிச்சயமாக சொல்கிறேன், இவங்க மேலே எல்லாம் மந்தாரம் வரும். என்ன வரும்? மந்தாரம் வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அந்த தவறை செய்யக்கூடாது, கர்த்தருடைய வழியை விட்டு விலகக்கூடாது. சரிங்களா? நீதிக்கு புறம்பாக வாழக்கூடாது, அநீதி செய்யக்கூடாது, பிசாசினுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். அப்படி இருந்தோம்னா இந்த மந்தாரத்துக்கு தப்பலாம். இல்லைன்னா இருளும் மந்தாரமும் அவன் மேல் வந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் இருளும் மந்தாரமும் வரும். அதற்கு தப்புவதற்கு தான் கர்த்தர் நம்மை எச்சரித்து கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? நான் இன்னொரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் யோபுல ஒரு வார்த்தை உண்டு தெரியும். எப்படி? அவர் செய்ய போகிறதையும் மந்தாரம் எழும்புகிறதையும் ஆடு மாடுகள் அறியப்படுத்துன்னு போட்டிருக்கு. அப்போ அவர் செய்ய போகிறத ஆடு மாடு சொல்லுமா, மந்தாரம் எழும்ப போகிறத ஆடு மாடு சொல்லுமா? வாசிக்கிறேன் பாருங்க, யோபு 36:33. அதனால் அவர் செய்ய நினைக்கிறதையும் மந்தாரம் எழும்ப போகிறதையும் ஆடு மாடுகள் அறியப்படுத்தும். இதை பற்றி பேசலாம். இயற்கை பேரழிவுகள் ஆடு மாடுகளுக்கு தெரியும், பறவைகளுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. ஏனென்று சொன்னால் பறவைகள் இயற்கை பேரழிவில் சிக்கிக் கொள்வதில்லை, தப்பிச்சு போயிடும், பறந்து எங்கேயாவது போயிடும். அதற்கு முன்கூட்டியே தெரியும், அதை அறிகிற அந்த சென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஆவிக்குரிய பிரகாரமாக பேசுகிறேன். இப்போ இந்த இடத்துல கர்த்தருடைய ஊழியக்காரன் தான் ஆடு மாடு. அவன் தான் உங்களுக்கு முன் அறிவிக்கிறான், ஐயா மந்தாரம் வரப்போகுது, இந்த மந்தாரத்துக்கு நீ தப்பித்து கொள் என்று சொல்லி முன்னறிவிக்கிறது யாருன்னா கர்த்தருடைய ஊழியக்காரன். ஏன்னா அவர் செய்ய நினைக்கிறதையும் மந்தாரம் எழும்ப போகிறதையும் ஆடு மாடுகள் அறியப்படுத்துன்னு போட்டிருக்கு. இன்னைக்கு ஆடு மாடு யாருன்னா கர்த்தருடைய ஊழியக்காரன். கழுதையும் ஊழியக்காரன் தான், ஆடு மாடும் ஊழியக்காரன் தான். ஏன்னா பேசாத மிருகம் பேசி தீர்க்கதரிசனுடைய மதிகேட்டை தடுத்ததுன்னு எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை எச்சரிக்கிறான், நீ இந்த மந்தாரத்துக்கு தப்பணும். ஒரு நாள் வருகிறது, மப்பும் மந்தாரமுமான நாள். அதில் பராக்கிரமசாலி முதற்கொண்டு மனம் கசந்து அழுவான். அது பயங்கரமான நாள் என்று வேதம் சொல்லுது. அந்த மப்பும் மந்தாரத்துக்கு நீங்கள் தப்பணுங்கிறதுக்கு தான் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட என் மூலமாக பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாடு கத்துது, இந்த ஆடு கத்துது, மந்தாரம் எழும்ப போகுது, மந்தாரம் வரப்போகுது, எச்சரிக்கையாக இருங்கள், தப்பித்து கொள்ளுங்கள்னு கத்துது. இதை கேட்டு நீங்கள் மனம் திரும்பி கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை, நீதியான காரியங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா, பிசாசுக்கு இடம் கொடுக்காம பரிசுத்தமாக வாழ்ந்து கர்த்தருக்கு இடம் கொடுத்து கர்த்தருடைய சித்தப்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா வரப்போகிற மப்பும் மந்தாரத்துக்கு நீங்கள் தப்பலாம். இந்த உலகத்தில் கூட சில பேர் மேலே மந்தாரம் விழுது, இருள் விழுது. அதுக்கு நீங்கள் தப்பணும் அப்படின்னா கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க, சத்தியத்துக்கு செவி கொடுங்க, அநியாயத்தை விட்டு விலகுங்க, நேர்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது. அடுத்த வாரம் கர்த்தர் நமக்கு அது என்ன சொல்கிறாரோ அதை தியானிப்போம். God bless you.